நானே தான் உனக்கு கட்டி தருவேன். ஐயா, நம்ம அப்பாவுடைய விருப்பம் அது என்னது? அது என் பிள்ளைகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. அபிமேலக்கு ராஜாவுக்கு ராஜாக்களுங்க கொஞ்சமாக கொடுப்பாங்களா? அதில் வாசித்தீங்கன்னா ஏராளமான மிருக ஜீவன்களையும் ஒட்டகங்களையும் கோழிகை கழுதைகளையும் ஏராளமான வேலைக்காரர்களை ஏராளமான வேலைக்காரிகளை கொடுத்தா மேலே வந்துட்டான். இலவசம். நீ கட்டக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. நீ நிரப்பக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. நீ வெட்டக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. நீ நடக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அவருடைய அனந்த ஞானம் நீ கட்டக்கூடாது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 500 அவருடைய ஞானம் என்கிற தலைப்பிலே 90வது சத்தியம் என்ன தெரியுமா? நீ கட்டக்கூடாது என்பது கட்டளை. அப்படி என்றால் என்ன பொருள்? நானே தான் உனக்கு கட்டி தருவேன். ஐயா, நம்ம அப்பாவுடைய விருப்பம் அது என்னது? அது என் பிள்ளைகள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ரொம்ப சிம்பிள் பாருங்க. சமீபத்தில் முகேஷ் அம்பானியா அவங்க வீட்டு கல்யாணம் நடந்தது. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்தார்கள். பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ்லாம் வந்தாங்க. அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி எந்த டென்ஷனும் கிடையாது. எல்லாவற்றையும் எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். எல்லா ஏற்பாடுகளையும் எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். எல்லா வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். எல்லா பந்தி விசாரணையை எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். இப்படியே தான் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஒரு நல்ல தகப்பன் இப்படி இருப்பார் என்றால் ஒரு நல்ல பரம தகப்பன் எப்படிங்க இருப்பாரு? நீ கட்டக்கூடாதுப்பா, நீ கஷ்டப்படக்கூடாது. அது அவருடைய அனந்த ஞானம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதுங்க. சில உதாரணங்களை சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நான் வசனத்திலிருந்து தான் உதாரணம் எடுப்பேன். முதலாவது பாருங்களேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிகாரம் பண்ணப்பட்டு ஆயிற்று. எதற்கு? உன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் பண்ணி 2000 வருஷம் ஆச்சு. இப்போ உனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு தண்டனை இல்லை, அது உனக்கு இலவசம். இரண்டாவது பாருங்கள், அது மனுஷனுக்கு முற்றிலும் இலவசம். அவரு கரையை செலுத்தினார். சிந்தியுங்கள் அருமையானவர்களே, நாம் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று நம்முடைய தகப்பனுடைய விருப்பமாக இருக்கிறது. ரைட். மூன்றாவது பாருங்கள், நான் பாவம் செய்வேன், பழி அவர் மேல. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். நான் செய்கிற தப்புக்கு இன்னொருவர் தண்டனை பெற்றுக் கொள்ளுவார். நம்ம அறிவுக்கு எட்டாதுங்க. நீ கஷ்டப்படக்கூடாதுங்க, நீ அடி வாங்க கூடாதுங்க, நீ சிலுவையில தொங்க கூடாதுங்க. ரைட். தட் இஸ் ஹிஸ் சாவரின் விஸ்டம். அதுதான் இந்த 500 செய்திகளுக்கு என்ன பேரு? ஹிஸ் சாவரின் விஸ்டம் that cannot be understood by a human mind. ஒரு மனுஷ அறிவுல இது எட்டாது. அவர்களுக்கு பவுல் என்ன பெயர் கொடுத்திருக்கிறாரு? ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நான்காவது பாருங்கள், மனித குருவி மூளைக்குள்ள இது செய்ய உள்ள போகாதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இயற்கையான தீர்வு எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு. மனித அறிவு என்ன செய்யும்? என்ன சொல்லும்? நான் செய்கிற பாவத்துக்கு நான் தான் தண்டனை அடையணும். ரைட். அது அவருடைய அறிவு என்ன செய்யுது? எப்பா, நான் உன்னை என்னுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக மாற்றிவிட்டேன். எனவே என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் தண்டனை பெற்றா போதும். அது உன்னுடைய மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உன்னுடைய சார்பாக அவரை தண்டித்து விட்டேன். எனவே உனக்கு தண்டனை கிடையாது. ரைட். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு எல்லாமே இலவசங்க. வேதத்தில் அநேக சான்றுகள் இருக்கின்றன. அதை இன்றைக்கு நாம கவனிக்க போகிறோம். பாருங்க, ஆபிரகாங்க அவ உழைப்பிலேயா கோடீஸ்வரனானா? சூப்பர் நேச்சுரலா கோடீஸ்வரனானா? இலவசமாக கோடீஸ்வரனானா? 3 முறை ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொட்டுனாங்க. தப்பு பண்ணது நம்ம ஆளுதான். என் மனைவின்னு சொன்னா விட்டுட்டு போயிருப்பான். ஐயா, எனக்கு அது புரியலப்பா. நம்ம ஆளு இவ்வளவு துணிகரமா மனைவிய காட்டி கொடுக்கிறான். ஆனா தண்டனை யாருக்கு?
அந்த எகிப்து தேசத்தார் ராஜாவுக்கு, பார்வோனுக்கு தண்டனை, அபிமெலேக்கு ராஜாவுக்கு ராஜாக்களுங்க கொஞ்சமா கொடுப்பாங்களா? அதில் வாசித்தீங்கன்னா ஏராளமான மிருக ஜீவன்களையும் ஒட்டகங்களையும் கோழிகை கழுதைகளையும் ஏராளமான வேலைக்காரர்களை ஏராளமான வேலைக்காரிகளை கொடுத்தா மேல வந்துட்டான். இலவசம், எல்லாம் இலவசமே, எனக்கு எல்லாம் இலவசமே, உனக்கும் எல்லாம் இலவசமே, சத்தியத்தை சரியாய் அறிந்தால் எல்லாம் இலவசமே. ஆண்டவர் பாட்டு கொடுத்துட்டார் பாருங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல வரைக்காங்க எல்லாருக்கும் சாதாரணமா நல்ல மழை காலத்துல நல்ல நஞ்ச விளையிற பருவத்துல விளைச்சா 100 மூட்டை நெல் விளையும். அவனுக்கு 100 மடங்கு விளைஞ்சுதாங்க, 10,000 மூட்டை விளைஞ்சுதா. இஸ் இட் நாட் சூப்பர் நேச்சுரல்? நீ கஷ்டப்படக்கூடாது ஈசாக்கு, நீ கஷ்டப்படக்கூடாது. ஆனா என்ன நடக்கும்? ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி போதாது, வர வர விருத்தி போதாது, மகா பெரியவனாகும் வரைக்கும் தேவன் அவனை பெருக பண்ணி கொண்டே இருந்தால். இயற்கையான வழியில இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில. அடுத்து ஜேக்கப்புக்கு வாங்க. அவருக்கு பேர் என்ன? எத்தன். எத்தனுக்கு எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க, எண்ண முடியாத ஆசீர்வாதம். அவனுடைய மிருக ஜீவன்களை எண்ண முடியாது. அவனுடைய 2 பரிவாரங்களிலும் என்னுடைய அறிவின்படி ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்கள், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், லட்சக்கணக்கான மிருகங்கள்ங்க. இயற்கையான வழியில வந்தது. கொளுத்த ஆடுகள் பொலியும் பொழுது என்ன செய்வானா, நல்ல ஒரு ஈர கொம்பை வரி வரியா பீல் ஆஃப் அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு வரி வரியா போட்டா வரி வரியாக பொலிகிற ஆடுகள் நல்ல வரியில குட்டி போட்டது, கொளுத்த குட்டிகளா போட்டது, கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு கோடீஸ்வரன் ஆகவில்லை. நம்முடைய ஆபிரகாம் கஷ்டப்பட்டு கோடீஸ்வரன் ஆகவில்லை. நம்முடைய ஈசாக்கு கஷ்டப்பட்டு கோடீஸ்வரன் ஆகலைங்க. இவருடைய ஆஸ்திகள் எல்லாம் பூமி தாங்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவன் எத்தனாகிய யாக்கோபை நேசித்தாரா, ஏசாவை வெறுத்தாரா? வசனம் சொல்லுகிறது, ஏசாவுடைய ஆஸ்தியும் பூமி தாங்க முடியாததா இருந்தார். அந்த தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ இந்த சத்தியத்தை அறிஞ்சேனா, இன்னைக்கு எவ்வளவோ கடன்ல இருக்கிறா? 10,000 ரூபாய் கடனா, 10 லட்சம் ரூபாய் கடனா, 10 கோடி கடனா, 10,000 கோடி ரூபாய் கடனா? சூப்பர் நேச்சுரலா உன் கடனை அடைப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். என்னிடத்துல அநேக சாட்சிகள் உண்டுங்க. கிருபை பாருங்க. அந்த அம்மா வீட்டுக்கு போனேன், 1 கோடி ரூபாய் கடன், 2 வீடு ஏலம் போக போகுது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா ஐ நோ God's ways are always supernatural. God's supplies have been always supernatural. வேதமங்க தேடி வாசிங்க. அவருடைய புரோவிஷன் எப்பொழுதுமே இயற்கைக்கு அப்பா. சொல்லிட்டேன், 30 நாள்ல அந்த வீட்டு கடன். அந்த அம்மா 12 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், 30 நாள்ல கடன் அடையும். 15 நாள்ல அடைஞ்சிச்சு. ஏன்? என்னிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை என்று சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க. என் மனசாட்சியில ஒரு நாளும் குற்ற உணர்வு இல்லைங்க. நான் காண்பிக்கிற புஸ்தகம்லாம் ரொம்ப விலையேற பெற்றதுங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு. ஒவ்வொரு வரியிலையும் வெளிப்பாடு வரும். உங்களுடைய ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகாது. இன்னும் நீங்கள் புஸ்தகம் வாங்கவில்லை என்றால் உங்கள் பஞ்சத்துல நீங்க பஞ்சாப் போயிருவீங்க. மனம் திரும்புங்கள், உங்களுடைய மனதை புதிதாக்குங்கள். அப்படி என்றால் உங்களுடைய மனதை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அளவுல நீங்க செய்யறதுக்கு என்ன செய்யுங்க? எங்க செய்திகளை கேளுங்க, இந்த புஸ்தகங்களை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். அது கர்த்தருக்கு லேசான காரியம் என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கும் லேசான காரியமாக இருக்கும். இன்றைய தலைப்பு என்ன? நீ கட்டக்கூடாது. அது இஸ் a commandment. அதை வாசிக்கட்டுமா? அங்கே கர்த்தர் நல்லவர். உபாகமம் 6வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்கள். The book of Deuteronomy chapter 6 verses 10 and 11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும்.
நீ கட்டக்கூடாது, நான் கட்டி வச்சிருப்பேன். உன்னுடைய சத்துருக்களை கொண்டு கட்டி வைத்திருப்பேன். 11வது வசனம், நீ நிரப்பக்கூடாதுப்பா, நான் நிரப்பி வச்சிருக்கிறேன். எவைகளிலால் நிரப்பி வைத்திருக்கிறேன்? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாத. நீ வெட்டக்கூடாதுப்பா, நீ கஷ்டமே படக்கூடாது. நீ வெட்டாத துறவுகளையும் நீ நடாத. நீ நடக்கூடாது, நீ கட்டக்கூடாது, நீ நிரப்பக்கூடாது, நீ வெட்டக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது? நடக்கூடாது. இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு வச்சுட்டு இலவசமாக நீ என்ஜாய் பண்றதுக்கு எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன். அதனால்தான் இன்றைக்கு தலைப்பு என்ன? நீ கட்டக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை, நீ நிரப்பக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை, நீ வெட்டக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை, நீ நடக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. உன்னுடைய சத்துருக்களாகிய ராட்சதர்களை கொண்டு நீ கட்டாத பெரிய பட்டணங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன்னுடைய சத்துருக்களை கொண்டு நீ நிரப்பாத சகல வஸ்துகளால் நிறைந்த சென்ட்ரலி ஏர் கண்டிஷன் வீடு ஆயத்தமா வச்சிருக்கிற, தோப்பு வச்சிருக்கிற, துறவு வச்சிருக்கிற, எல்லாமே இலவசம். That is his principle, that is his wisdom, that is his sovereign wisdom. அது அவருடைய அனந்த ஞானப்பா. எனக்கு புரியாது, எழுதி இருக்கிறதுனால நான் ஏற்றுக்கொண்டேன். எல்லாவற்றையும் என் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இலவசமாக தந்து கொண்டு இருக்கிறார். இது உங்களுக்கு வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும்? தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இது வேலை செய்யும். தேவ கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய செய்திகளை கேட்டா போதும். நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களை நீங்கள் வாசித்தால் போதும். ஹல்லேலூயா. வேதத்துல எத்தனை உதாரணம் பார்த்தோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி இலவசமாக கோடீஸ்வரர் ஆனார்கள். ரைட்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இலவசமாக இஸ்ரவேலர்கள் சென்று சுதந்தரித்தார்கள். இன்னும் எத்தனை உதாரணம் வேணும்? திகில் பிடிச்சு போய் இருக்கிறார். யாரு? தீர்க்கதரிசியுடைய மனைவி. தீர்க்கதரிசி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் இந்த உலகத்தை விட்டு. கடன் கொடுத்தவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த 2 பையங்களையும் கடத்த வந்துட்டான். கடத்திட்டு போய் என்ன வச்சிருப்பான்? ஒரு 10 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டான்னு இப்போ இந்த மதிப்பின்படி 20 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டாங்க. இந்த வாலிபர்களை பிடிச்சி போய் 20 லட்சத்துக்கு விற்று கடனை சரி செய்ய பையங்களை கடத்திட்டு போறதுக்கு கடன்காரங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களில் பலர் அப்படித்தானே வாழ்றீங்க. கடன்காரர்கள் உங்களை ஓட ஓட விரட்டுகிறார்களா? தேவனுடைய வழிக்கு வாருங்க. நான் பிரயாசப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இல்லையா? இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? வட்டி கூட கொடுக்க முடியாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அடைக்க வேண்டிய கடனை தேவன் அடைத்து விட்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஐயா, உங்களிடத்துல பழுது ஒன்றும் இல்லைப்பா. உங்களுக்கு கடனும் கிடையாதுங்க, உங்களுக்கு வியாதியும் கிடையாதுங்க, உங்களுக்கு குழப்பமும் கிடையாதுங்க, உங்க குடும்பத்தில் பிரிவினையும் கிடையாதுங்க, உங்க பிள்ளைகள் ஒரு நாளும் 90% கீழே எடுக்க மாட்டாங்கங்க. சத்தியத்தை நீ மகளை சரியாக அறிந்து கொண்டால் போதும். ஹல்லேலூயா. பாருங்கள், தீர்க்கதரிசி அவருடைய மனைவி எலிசாவிட்ட வந்து கெஞ்சிறான். ஐயா, என்ன செய்யறதுன்னு தெரியல, வாசல்ல நிக்கிறாங்க, என் பிள்ளைய நான் ஒளிச்சு வச்சுட்டு இங்க இல்ல, நீ பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு தீர்வு கொடு, எனக்கு ஒரு தீர்வு கொடுங்க. அவருக்கு தெரியும், எலிசாவுக்கு தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே லகுவானவைகள், எப்பொழுதுமே இன்பமயமானவைகள், எப்பொழுதுமே உடனுக்குடன் தீர்வு, எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரல் தெரியும். இயேசுவுக்கு தெரிஞ்சு பாருங்க, உங்களிடத்துல என்ன இருக்குது கேட்டார். எத்தனை பேர் சாப்பிடணும்? 25,000 பேர் சாப்பிடணும். புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேருங்க. 25,000 பேர் சாப்பிடணும். என்ன தேவைப்பட்டது? ஒரு சிறுவன் ஒரு வேளைக்கு சாப்பிடக்கூடிய 5 அப்பம் 2 மீன் போதும். என்ன சொல்லிட்டாரு தலைவர்? எப்பா 50 பேரா உட்கார வை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எல்லாரும் உட்கார்ந்தான் பாருங்க. நான் இப்போதே பசியில துடிச்சிட்டு இருக்கேன்ப்பா, நீ என்னை போய் உட்கார வச்சு 25,000 பேருக்கு நீ என்னத்தை கொடுக்க போறா? நீங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க கீழ்ப்படிவில உட்காருங்க, நான் சாப்பாடு தரேன்னு சொன்ன நம்புவீங்களா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக அவர் எல்லா கஷ்டத்தையும் சிலுவையிலே சம்பாதித்து, சிலுவையிலே அந்த பாடுகள் பட்டதுனால உங்கள் கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு நீங்கள் இனி கஷ்டப்பட போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will have supernatural increase. You will have supernatural multiplication. உங்களிடத்துல என்ன இருக்கு? இப்படிதாங்க எலிசா கேட்கிறான். எலிசா கேட்கிறான், எம்மா ஓட்ட என்னமா இருக்கு?
வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? அங்கே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றாள். உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கடனா உங்க வீட்டில் என்ன இருக்கு? 10 ரூபாய் நோட்டு இருந்தா எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை பேசுறேன். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அருமையான தேவர்களே, 10 ரூபாய் நோட்டு இல்லையா, 20 ரூபாய் நோட்டை எடுத்து வை. 20 ரூபாய் நோட்டு இல்லையா, 50 ரூபாய் அல்லது 100 ரூபாய் நோட்டை எடுத்து வை. நான் அது மேல ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். அது என்ன பெரிய எலிசா நம்மளை விட பெரிய ஆளா? இல்லைங்க, நம்மளை விட குறைஞ்ச ஆளு. மத்தேயு 11:11 ஒழுங்காக தியானியுங்கள். அது என்ன சொல்லுகிறது? இயேசு சொன்னதை பதிவு செய்திருக்கிறது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்ததுல யோவான் ஸ்நானகன் மிகவும் பெரியவன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிற ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததியை பூமியிலே ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிறப்பார்கள். அவர்கள் இந்த எலிசாவை விட பெரியவர்கள் என்று மத்தேயு 11:11 இயேசு கிறிஸ்து பதிவு செய்து வைத்திருக்கிறார். அங்கே கொலோசையர் 1:13 சொல்லுகிறது, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது இந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறந்துட்டோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி எலிசாவை விட பெரிய அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை என்னுடைய நாவல இருக்குதுங்க. நோட்டை எடுத்து வச்சுக்கிடுங்க. இன்னும் 5 நிமிடத்துல சூப்பர் நேச்சுரல் பவரை ரிலீஸ் பண்றேன். அது அவருக்கு சப்ப மேட்டர். இதுக்கு காற்றையும் காண வேண்டாம், மழையையும் காண வேண்டாங்க, அறிகுறியே வேண்டியதில்லை. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அற்புதத்தை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், நடக்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த பயந்து திகில் பிடிச்சு, உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு திகில். நாளைக்கு நான் 5 லட்சம் ரூபா கொடுக்கணுமே, கடன்காரங்க வாசல்ல வந்து நிற்பாங்களே, 10 பேர் வந்து என் வீட்டை சுத்தி நிற்பான, போலீஸ்காரர்களோட வருவாங்களே, கோர்ட்டுல வழக்கு நடக்கிறத. இன்றைக்கு உனக்கு ஒரு விடிவு காலம். உன் கையில என்ன இருக்கு அதை எடுத்து வச்சுக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இன்று கண்ட அந்த கடங்கார பிசாசை நீ ஒரு நாளும் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன் வந்ததுங்க. அந்த எண்ணெயை 100 குடத்துல ஊத்துறா, குடம் நிறைஞ்சு வழியுது. தலைவர் என்ன சொல்லிடுறார் தெரியுமா? 7வது வசனத்தில் 2 ராஜாக்கள் 4:7 அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ஐயா, நீ சொன்ன மாதிரி 100 குடம் வாங்கி ஊத்துற, 100 குடமும் நிறைஞ்சிட்டு அவர் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். எப்பா, இது கடனை அடைக்க மாத்திரமல்ல, உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருந்தால் 20 கோடி ரூபாய் அது பெருகும். மீது 10 கோடி ரூபாயை வைத்து நீங்கள் ஜீவனம் பண்ணுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. What a loving daddy. ஹல்லேலூயா. ஐயா, அவன் சொன்னது கர்த்தர் சொன்னதுங்க. நான் தைரியமா பேசுறேங்க. எலிசாவை விட எலியாவை விட நான் பெரியவன் என்று சொன்னவர், எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதுதான், நான் சொன்னால் சொன்னதுதான். என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருடைய வாழ்க்கையில காணப்படுகிற கடன் பிரச்சனைக்கு இன்றைக்கு தான் கடைசி நாள். கல்லறையில அதை புதைக்க போறேன். எது? கடன் பிரச்சனைய. ஹல்லேலூயா. ஐயா, அந்த எலிசா இந்த அளவுக்கு பேசுவார் என்றால், ஹல்லேலூயா. எந்த தேவையை தேவன் இயற்கையான வழியில தீர்த்து வச்சாருங்க? இயற்கையான வழியில ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கவில்லை. எந்த பற்றாக்குறைக்கும் வேதத்துல நேச்சுரல் வேல தீர்வு கொடுக்கவில்லை. His provisions are always supernatural. ஐயா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லப்பா, 40 வருஷம் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள கால் வைக்கும் வரைக்கும் 40 ஆண்டுகளும் அந்த ஜனங்களுடைய தேவையை அதிசயமாக சந்தித்த தேவன், தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, அருமையான தேவர்களே, உன்னுடைய கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை நான் செய்ய வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். உன்னுடைய தேவனும் விரும்புகிறார். என் தேவன் தானே உன்னுடைய தேவன். எலியா ஆராதிக்கிற தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம்.
அவர்கள் தொழுது கொள்ளுகிற தேவனைத்தானே நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அவர் பட்சபாதம் இல்லாதவர் அல்லவா? எலிசாவை கொண்டு உலகத்தை உலுக்கிற தேவன் உன்னை கொண்டு உலுக்கிற நாள் துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண வாழ்க்கைக்கு ஒப்புக்கூடாத, சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்கு வா. அது இன்பமயமானது. ஹல்லேலூயா. ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் உன் வாழ்வு ஜாலி ஜாலியே. இன்பம் இன்பம் இன்பம், என்னாலும் உன் வாழ்வில் இன்பம் இன்பமே. ஐயா, இன்பம் என்றாலும் ஜாலி என்றாலும் ஒண்ணுங்க. நீ ஜாலியா வாழுவாய் என்று 25 வசனம் இருக்குங்க. நீ எப்பொழுது ஜாலியாய் வாழுவாய் தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீங்கள் நாம் செய்ததை செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ரூம் போட்டு என் செய்தியை கேளு. ஏன் அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன்? எனக்கு வர்ற போன் கால்ல அநேகர் அழுதுகிட்டு தான் பேசுறீங்க. ஐயா, கடன் அடைக்க வழியே இல்லையா, என் புருஷன் வேற செத்து போயிட்டாரியா, வீடு ஏலத்துக்கு போயிட்டியா, என்னை பிடிச்சு சிறைச்சாலையில போடுவதற்கு வழக்கு நடக்குதுயா. இதுவாயா கிறிஸ்தவ வாழ்க்கை? நீ கர்த்தரை தேடுறா, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போறல்லப்பா, அவரை தேடித்தானே போற. ஏன் நீ நடுத்தருவில் நிற்கிறா? நீ சத்தியத்தை சரியா அறியல. ஏனென்றால் தேவ கிருபையை நீ சத்தியத்தின்படி அறியல. அந்த தேவ கிருபை உன்னை என்ன செய்திருக்குது? முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. அந்த தேவ கிருபையை உனக்கு எந்த அளவுக்கு வல்லமை தந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து செய்யாத பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை உன்னுடைய நாவுல, உன்னுடைய கையில, உன்னுடைய நலல்ல, உன்னுடைய கர்ச்சிப்புல இருக்குத. நீ கையில எடுத்து வச்சிருக்கிய அந்த 20 ரூபா நோட்ல இருக்கு பாரு. ஐயா, இப்படித்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வேதம் முழுவதும் தேடி வாசிங்க. எல்லா தேவைகளையும் தேவன் அப்படித்தான் சந்தித்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சில கோடிகள் தேவை, சிலருக்கு சில கோடிகள் தேவை, சிலருக்கு சில லட்சங்கள் தேவை, சிலருக்கு ஆயிரங்கள் தேவை. இன்று கண்ட அந்த எகிப்தியனாகிய அந்த தரித்திரத்தை நீங்கள் ஒரு நாளும் காண போறதில்லை. His ways are always supernatural. Hallelujah. ஓ, thank you Lord. 2.5 கோடி ரூபாய் கடன், தற்கொலை செய்ய முயற்சித்தவர். ஹalleluya. நம்ம செய்தியை கேட்டாருங்க, நான் வாழ்ந்துருவேன் பிரதர். 19,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்கினாருங்க. நம்ம செய்தியை கேட்டாரு, இப்போ 10 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் வாங்குகிறார். ஏன்? மேஜிக் எல்லாம் கிடையாதுங்க. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் நம்ப முடியாத வாக்கு தத்தங்களை நம்புவீர்கள். அதுக்கு தான் பேரு faith. What is faith? Believing the unbelievable during the time of unbelievable time. நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை, நம்ப முடியாத வார்த்தைகளை, நம்ப முடியாத சூழ்நிலையில நம்புவதுதான் விசுவாசங்க. கடவுளுக்கு, தேவனுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டுமா? நடக்க முடியாதவற்றை நடத்துகிறவர் தான் தேவன். அந்த தேவன் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். நான் அல்ல, நான் மாத்திரமல்ல, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட எல்லாரும் தேவர்கள். ஹalleluya. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அப்ப என்ன சொன்னாரு? 5 அப்போ 5 மீனை கொண்டு புருஷர்கள் 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்போ 5 அப்போ 2 மீனை கொண்டு நான் 5 லட்சம் பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியும். ஹalleluya. 5 அப்பம் 2 மீனை பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு விருந்தளித்தார். 5 அப்பம் 2 மீனை பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு விருந்தளித்தார். கோடா கோடியாய் நீ பெருகி, கோடா கோடியாய் நீ பெருகி, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். ஏன் தெரியுமா? இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். ஏன்? உன்னை தேவன் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். As on now, not tomorrow, as on now, you are world shaker. நீங்கள் யாருங்க? You are a world shaker. You are not you are going to be. As on date, till now, right now, you are world shaker. சொன்னவர் மனுஷன், நான் பயந்து பேசுவாங்க. சொன்னவர் யார் தெரியுமா? எல்லளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள்.
எனவே என்ன செய்வீர்கள்? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். எனவே என்ன செய்வீர்கள்? இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். உப்பாக இருக்க வேண்டிய நீ உப்பு இல்லாம இருந்தா எப்படிப்பா? ஒளியாக இருக்க வேண்டிய நீ இருளா இருந்த என்ன? இயேசுவா திரும்ப வந்து வையகத்தை வாழ வைக்க போகிறார். 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நடுத்தருவுல நின்னது போதும். தேவனுடைய நாமத்திற்கு நித்தமும் தூஷணம் கொண்டு வந்தது போதும். அவர் உன்னை அல்லவா நம்பி இருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரிவாய் அறிவாயிரே. தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. ஆமென். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் இதற்காகவே உங்களை கரம் பிடித்து இருக்கிறார். இயேசுவை போல செயல்பட, எலிசாவை போல செயல்பட, அந்த பவுலை போல செயல்பட தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். நீங்க அந்த கரன்சியை கையில எடுத்துடுங்க. ரைட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இந்த நாளிலே அந்த கடன்கார பிசாசை தேடியும் காணாதிருப்பீர்கள். பாவிகளின் ஆஸ்தியை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய செய்தியை ஒரு 100 செய்தியை கேளுங்க, கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். 400 செய்திகளை கேளுங்க, கடனை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் விசுவாசம் பெருகிவிடும். தேவனுடைய கரத்துல இருந்த வல்லமை என்னுடைய கரத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? 5 அப்பம் 2 மீனை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுங்கள் என்று சொன்னார். என் கையில் அதே பவர் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் என் கையை தொடுங்க, ஒரு 3 நேரம் தொடுங்க, பொத்துன்னு கீழே விழுவீங்க. என் கையில் இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள வந்துடும். அந்த வல்லமை உங்கள் கையில் இருக்கிற அந்த கரன்சியை 20 ரூபா நோட்டா, 50 ரூபா நோட்டா, 100 ரூபா நோட்டா, 10 ரூபா நோட்டா, அதை கோடியாய் பெருகப்படும். பெற்றுக்கொள்ளுங்க, டச் பண்ணுங்க, ஒரு 3 நேரம் தொடுங்க. 1 2 3. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இன்று காணுகிற இந்த கடன் பிசாசை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் அநேக பாவிகள் உங்களுக்காக உழைத்து பெருக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த தொல்லையை தேவன் அவர்கள் கொடுத்து பெருக்கி வைத்திருக்கிறார். அரசியல்வாதிகளுடைய ஆஸ்தி உங்களுக்கு சொந்தமாகிறது. அநேக அந்த மார்வாடியுடைய ஆஸ்தி உங்களுக்கு சொந்தமாகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை சுதந்தரிக்கிறீர்கள். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.